இன்றைக்கி காலையில் டேவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே போச்சு. இப்போ ஒரு 11 மணி இருக்கும். வெயில் பாருங்கள் எப்படி இருக்குது, மதிய வெயில் மாதிரி இருக்குது. ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே காலைல எந்திரிச்சதே கொஞ்சம் இன்றைக்கி லேட்டு தான். எந்திரிச்சிட்டு அப்படியே இவர் வந்து எப்பயும் பண்ணுற ரொட்டீன் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. காலைல தோசை வந்து சாப்பிட்டோம். நேற்று வச்ச குழம்பே கொஞ்சம் மீதி இருந்தது. வெண்டைக்காய் சாம்பார்லாம் இருந்துச்சு. எங்கள் நாத்தனார் குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க. ஒரே ஒரு நாள் தான் இருந்தாங்க லீவ் இருந்ததுனால. அதனால் கிளம்பிட்டாங்க அவங்களும். நேற்று நைட்டே கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாகவே வேலை வந்து போயிட்டுருந்துச்சு. எதுவும் பண்ணாமல் இப்போ வந்து தண்ணி கட்டுறதுக்காக வந்திருக்காரு. தண்ணி வந்து அப்படியே பக்கத்து காட்டுக்கு போகும் அப்படின்றதுனால இப்போது இன்னொரு பைப் போட்டு இங்கே தண்ணி வந்து கட்டிகிட்ருக்கிறாரு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பைப் போட்டு அந்த பக்கமாக தண்ணி வந்து பாஞ்சிட்ருக்கு. இது முடிச்சுட்டு மாங்காய் செடி வைக்கிறதுக்கு பள்ளம் வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள். மாங்காய் செடி வைக்கலான்னு வந்த 2 நாளாக வைக்கவே முடியல, டைமே இல்லை. அதனால் வைக்காமலே போயிட்டோம். ஃபஸ்ட் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மாங்காய் செடி வைக்க போகிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வைக்கவே இல்லை. இப்போ தான் நாங்கள் வைக்கவே போகிறோம். தண்ணி கட்டினதுக்கப்புறமா இப்போ மாங்காய் செடி வைக்கிறதுக்கு ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்துட்டோம். பள்ளம் வந்து வெட்டிகிட்ருக்கிறாரு செடி வைக்கிறதுக்கு. இங்கே ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடுவில் வந்து இந்த வாய்க்கால் ஒட்டியே வந்து வாழை மரம் வந்து வச்சுருக்கோம். வாழைக்கன்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வாழைக்கன்று இருக்கிறது. அதுக்கும் நடுவில் நாங்கள் வந்து தென்னங்கன்றும் வச்சுருக்கோம். அங்கங்கே வச்சுருக்காங்க. அதுவும் சேர்ந்து அப்படியே வளரட்டும் அப்படின்னு. இப்போ அந்த தென்னங்கன்றுக்கு நடுவில் தான் நாங்கள் மாங்காய் கன்று வச்சுருக்கோம். இப்போது வைக்க போகிறோம் இல்லைப்பா? 2 மாங்காய் கன்று கொண்டு வந்திருக்கோம். ஒன்று நான் வைக்க போகிறேன், ஒன்று பிரியா வைக்க போகுது. எந்த மாங்காய் கன்று வந்து சீக்கிரம் வந்து காய் வைக்கிதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிலர் யோசிக்கலாம், நிறையா வந்து காட்டில் மரமே இல்லையே, தென்னங்கன்று நிறையா இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். நாங்கள் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா மரம் வச்சா நிறையா வந்து நிழல் அடிச்சிரும், அதனால் பயிர் சரியாக வராமல் போயிடும் அப்படின்ட்டு எங்களை வந்து அதிகமாக மரம் வைக்க விட மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு மாங்காய் கன்று வைக்கிறோம், வேறு ஏதோ ஒரு கன்று வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அது சுற்றி இருக்க செடியெல்லாம் வராமல் போயிடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே அதிக மரமாக வைக்க விட மாட்டாங்க. காட்டில் பயிர் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் அதிகம் பண்ணுறது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் பண்ணுவோம். 2வது பயிர் பண்ணுறதா இருந்தால் எள்ளு பண்ணுவோம். இது 2 தான் நாங்கள் வந்து வருஷம் மாற்றி பண்ணிட்டு வருவோம். இப்போ கிணறு வெட்டினதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து 2 பயிரே நாங்கள் வந்து பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பத்தாதனால ஒரே ஒரு பயிர் தான் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு 2 அடிக்கு நம்ம வந்து குழி எடுத்துக்கலாம். 2 அடிக்கு குழி எடுத்துகிட்டு கொஞ்சம் எருவெலாம் கொண்டு வந்து அதையும் போட்டு கண்ணை வந்து நம்ம நட்டு வச்சிடலாம். நீங்கள் மட்டும்தான் வேலை செய்வீங்களா, நானும் வேலை செய்வேன் அப்படின்ட்டு சிங்கப்பெண் வந்து களம் இறங்கிட்டாங்க. நல்லா வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. சீக்கிரம் அள்ளி போடு. குழி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மாங்கன்னை வச்சுக்கலாம். மரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து இதே செம்மண் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தியா, அந்த செம்மண்ணை கொஞ்சம் வந்து போட்டுக்கணும். ஆட்டு எருவை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஆட்டு எருவு வந்து காரம் அதிகம், அதனால் அதிகமாக போட்டுறாதீங்க, அதனால் மீடியமாக போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மாட்டு எருவு நல்லா மக்குனுது, அதனால தான் கலர் பார்த்திங்களா எந்த இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இது வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் இது வந்து இந்த மாதிரி மக்கிறதுக்கு. மண்ணு கலர் மாதிரியே ஆயிடுச்சு. கீழே கொஞ்சம் மிக்சியில் போட்டு மண் போட்டுடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தண்ணி கட்டிகிட்ருக்காரு மக்காச்சோளத்துக்கு. அதில் பைப்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் இப்போ தான் கட்டிகிட்ருக்காரு. நம்ம இந்த பக்கம் வந்து மாங்காய் கண்ணை வச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே ஒரு பக்கம் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரு கண்ணு வச்சாச்சு, வேலை முடிஞ்சுது. ஸோ அந்த கண்ணை நம்ம வந்து வைக்க போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து அப்பா வந்து இந்த கொய்யாக்கண்ணை வந்து வேறு ஒரு காட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தார். அது வந்து வேறு ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வச்சாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஸ்டேஜில் இது வந்து நல்லா வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கல் இந்த இது ஒரு மண் எல்லாம் செட் ஆகாமல் ஒழுங்காக வளர முடியாமல் அது அப்படியே இருக்குது. இதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இங்கே இருக்க வந்து கொய்யா செடியை வந்து நம்ம வந்து வேறு இடத்துக்கு மாற்ற போகிறோம். இது வந்து நாட்டு கொய்யாக்கான்னு சொல்லி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தார் அப்பா. மாற்றி இப்போ வந்து வேறு இடத்துக்கு வைக்கலாம். கொய்யா செடி இங்கே வந்து வச்சாச்சு. ஸோ லைனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வாய்க்காலே ஒரு பக்கம் ஓரமாக வந்து வச்சாச்சு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கே வாழை மரம்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக வாழை மரம், மாங்காய் செடி இந்த லைன்லாம் இருக்குது.
ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு பக்கமாக இன்னும் தென்னஞ்செடியெலாம் ஒரு 15-20 கன்று வைக்கலான் இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு செடியாக நம்ம வந்து வைக்கலான் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகலான் இருக்கோம். சாப்பிட்டு நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறோன்றதை வீடியோவில் காட்டுறோம். நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் நட்டுட்ருக்கிற மாதிரி நாங்கள் வந்து காட்டில் வந்து காட்டியிருப்போம். அப்புறம் சாப்பிட போயிட்டோன்னு வேறு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே தான் சரி உங்களை வந்து காட்டலாம் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னோடய வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்திருக்காரு. அவர் இதே ஊரில் இருக்கிறதுனால ஆத்தூர் அப்படின்றதுனால நிறைய டைம் இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காரு. ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கிற எல்லா கோவிலுக்குமே நான் வந்து இனி ஃபஸ்ட் டைம் வந்து வரப்போகிறேன். ஃபஸ்ட் டைம் இதுக்கப்புறம் தான் எல்லா கோவிலுக்கும் போக போகிறேன். உங்ககிட்டயும் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வடசென்னிமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. நாம் இப்போ அங்கே தான் இருக்கோம். அது எங்கே அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கோட்டையில் இருக்குது. நம்ம வந்து அங்கே தான் இருக்கோம். இப்போ பாதி தூரத்தில் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வரும்போதே வாட்டர் பாட்டிலாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ குடிச்சிட்டு இப்போ வந்து மேலே போக போகிறோம். மேலே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ற இந்த கோவிலெலாம் கொஞ்சம் சுற்றி காட்டுறோம். ஸோ நீங்களும் பாருங்கள். நம்ம வந்து கோவிலுக்கு மேலே போகிறதா இருந்தால் ஸ்டெப்ஸ்லேயும் போகலாம். அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா காரில் பைக்கில் ரோடு இருக்குது, 2 வே இருக்குது. மேலே போகிறதுக்கு ரோடு வழியாகவும் போகலாம். பாதி தூரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஔவையார் சிலை இருக்குது. இடும்பன் கோவில் அது தானே? அது வந்து இடும்பன் கோவில். முருகரும் ஔவையாரும் இருக்காங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டெப்ஸு தான். மேலே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பிரியாவுக்கு வந்து நம்ம காட்டலாம். நான் வந்து ஆல்ரெடி இங்கே நிறையா டைம் வந்திருக்கேன். ஸோ பிரியா இதுதான் ஃபஸ்ட் டைம். சுற்றி ஆனால் எல்லாம் புதாராக இருக்கும். மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிரியா வந்து இது இவ்வளோ தூரத்தை பார்க்கும்போதே ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு. இது கொஞ்சம் தூரம் தான். இதை போயிட்டோம்னா போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஸ்டெப்ஸ் வந்து இப்படி இருக்கனால ஈஸியாக வந்துடலாம். இந்த கொஞ்சம் தூரம் இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே மேலே ஏறிடும். பின்னாடி சூப்பராக இருக்குது. ஆமாம், பின்னாடி பார்த்தீங்கன்னா லாங் வியூலாம் செம்மையாக இருக்கும். இன்னும் மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே போய் காட்டுவோமா? மேலே ஏறி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு. வேர்த்து ஊற்றிருச்சு. வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. ஸோ மேலேமா நிறையா பேர் வந்து வரவேற்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். சுற்றி நிறையா குரங்குலாம் இங்கே நிறையா இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. கோவிலுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. பயமாக இருக்குது. குரங்கு நிறையா இருக்கா, அதுக்கே பயமாக இருக்குது. குரங்கு வேறு நிறையா இருக்குது. பிரியாவுக்கு தெரியும். உங்களுக்கு பிரியாவுக்கு எதை கண்டாலும் பயம். ஒரு 2 பேர் மட்டும் வந்தாங்க. அவங்க வந்து அந்த சைடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரியே தான், என்ன மாதிரியே தான் பயப்படுறாங்க அவங்களும். அதனால் அங்கே எதுக்கு அவங்க வந்து அந்த சைடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பூசாரி வரதா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமா, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து கோவில். உள்ளே வந்து ஓப்பன் பண்ணல, அதனால் வந்து வெளியே வந்து காட்டிகிட்ருக்கேன். ஃபுல்லாக குரங்கு வந்து நிறையா இருக்குது. குரங்குக்காகவே சுற்றி இந்த கம்பி வெளியெலாம் போட்டிருக்காங்க. கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே. இது முன்னாடிலாம் இல்லை, அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் 1 பை 1 இதெல்லாம் போட்டது. நான் இங்கே ஆல்ரெடி நிறையா டைம் வந்திருக்கேன். இந்த கோவில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு ஃபிசிக்கல் ரெடி ஆகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி வர்றது, காலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு ஏறி வர்றது. அப்புறம் இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, காலேஜ் கிரவுண்ட் இருக்குது. நான் ஃபிசிக்கலுக்கு ரெடியானது இந்த கிரவுண்டில் தான் ரெடியானேன். அதையும் நான் வந்து லாங் வியூவிலேருந்து காட்டுறேன். நான் ஃபிசிக்கலுக்கு ரெடியானது பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டு தான். இது வந்து ஒரு காலேஜ் கிரவுண்டு. இங்கே காட்டுக்கோட்டை காலேஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் தான் ரெடியானது. லாங் ஜம்ப்லாம் ரெடியானதெல்லாம் இங்கே தான் ரெடியானோம். ஸோ அதே போல் ஃபிசிக்கலுக்கு வந்து கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக ஸ்டெப்ஸில் வந்து ஏறி வருவோம். ரோட்டில் நடந்து வர்றது, இதெல்லாம் இந்த கோவிலில் தான் நம்ம வந்து இந்த ஃபிசிக்கலுக்கு ரெடியானது. என் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ரெடி ஆனாங்க. ஆமாம், ஐயர் வந்துட்டாங்க. இப்போ வந்து சாமி கும்பிட நம்ம வந்து உள்ளே போயிடலாம். சாமி கும்பிட்டாச்சு. ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போஸ் கொடுக்குறாரு. உள்ளவே 2 முருகர் இருக்கிறாரு. பாலசுப்ரமணியம் அப்புறம் தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லிட்டு 2 முருகர் இருக்காரு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் கோபுரம் இப்படி தான் இருக்கும். என்ட்ரன்ஸில் காட்டியிருக்க மாட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்து பேன் பார்த்துட்ருக்காங்க ஒருத்தர், இல்லை 2 பேர். ஒருத்தர் வந்து காட்டிகிட்ருக்கார், ஒருத்தர் வந்து பேன் பார்த்துட்ருக்கார்.
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அப்போ வந்து. அந்த சைடு ரோடு வழியாக கொஞ்சம் தூரம் போயிட்டு போகலாம் நான் வந்து கூப்பிட்டேன் போகும்போது. இப்போ அங்கே பார்த்தினா ஒருத்தவங்க வந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அந்த அண்ணாங்க வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து உள்ளே இருக்கிற எல்லாரையும் வெளியில் வர வச்சுட்டாங்க. ஆமாம், எல்லாம் நிறையா குரங்கு வந்துருச்சு, நிறைய குரங்கு வந்துருச்சு. எனக்கு பயமாக இருக்குது. இப்போ ஸ்டெப்லேயே இறங்கி போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்ட்டு ஸ்டெப்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வந்துட்டோம். அவர் போகலான்னு கூப்பிட்டாரு. அவர் தைரியமாக கூப்பிட்றாரு. நமக்கெல்லாம் செட் ஆகாது, பயம்தான். அதனால் நம்ம ஸ்டெப்லேயே வந்த வழியே போய்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் நான். ஓகே, நம்ம பார்த்துட்டு கிளம்புறோம். ஓகே, அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு ஊருக்கு போகிறது தான். நாளைக்கு என்ன பண்ணுறோம், வீடியோ ஏதாவது புதுசாக இருந்தால் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. அதில் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம். இல்லை நம்ம கோயம்புத்தூருக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.